Hi friends, Autism kids oda mood swings எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ அந்த சைல்டு வந்து ஒரு ஆன்ஷியஸ் ஸ்டேட்லேயோ இல்லை ஒரு அடமெண்ட்டான ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாலோ இல்லை ஒரு பிஹேவியர் கரெக்ஷன் சொன்னாலோ இல்லை நீங்கள் ஒரு டாஸ்கே கொடுத்து சொன்னாலோ அதை அவங்க செய்வாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அவங்க நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கணுன்னா நீங்கள் உங்களுக்கும் அந்த சைல்டுக்கும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கணும். with the base of love and ஒரு bond connection இருந்தால் மட்டும்தான் they will listen to you. You have to be their safer place, ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் நீங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த சைல்டு வந்து they have to build அந்த ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஒரு மெல்டவுன் ஸ்டேட் ஆர் இந்த மூட் ஸ்விங் ஸ்டேட் எந்த ஸ்டேட்லேயோ they will come to you இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஆஸ் எ டீச்சராக இருந்தாலும் சரி, பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கம்ஃபர்ட் ஸ்டேஜை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க அந்த ஆள்கிட்டே மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ நல்லா பழகம் செய்ய. ஸோ அந்த மூட் ஸ்விங் ஸ்டேட்டில் அந்த பிள்ளைங்க போகும்போது நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிவ் them a hug and sit with them quietly. அதுவே அவங்களுக்கு போதுமானது. பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஒரு சேஃப் பிளேஸ், ஒரு கம்ஃபர்டான பிளேஸ்னும் போது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிடுவாங்க. தேங்க்யூ.